ஸோ சென்ட்ரல் பார்க்கில் காலையில் ஒரு 1 hour நடந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 மணிக்கு நடக்க ஆரம்பித்தேன். மணி இப்போ 10 ஆச்சு. ஒரு 1.5 மணி நேரம் நடந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து டாக்ஸை வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க, ஜாகிங் போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தன்னை எங்கேஜாக வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி குளிர் பிரதேசத்தில் காலையில் மணி 10 ஆச்சு, இன்னும் குளிர் இருக்குது. இது மார்ச் மாதம், ஜனவரி மாதம் தான் குளிராக இருக்கும். பட் ஸ்டில் நல்லா இருக்குது. பட் வந்து நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கி என்னுடைய 2வது நாள். நேற்று காலையில் 10 மணிக்கு வந்து இறங்கினேன். இப்போ அடுத்த நாள் காலையில் 10 மணி. ஸோ நிறைய பேர் வீடு இல்லாமல் ரோட்டில் இருக்கிறது பார்க்க முடியுது. நியூயார்க்கோட தெருக்களில் நிறைய வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களை பார்க்க முடியுது. ஆக்சுவலாக அமெரிக்கன்ஸ் அவர் வந்து இந்த நாட்டுக்காரங்களை வந்து இந்த நாட்டுக்காரங்க நம்ம யாரை சொல்கிறோங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயந்தான். ஒரு சின்ன டிஸ்கஷனுக்கு வெள்ளையாக இருக்கிறவங்கள அமெரிக்கன்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனுக்கு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா வந்து நிறைய மைக்ரேட் பண்ணவங்க, நிறைய ஊர்லேருந்து வந்தவங்க, மெக்சிகன்ஸ், கெனடியன்ஸ், பக்கத்து நாட்டிலேருந்து பொழப்பு தேடி வந்தவங்க எல்லோரும் சேர்ந்து அமெரிக்கா. பட் ஸ்டில் இப்போ நம்ம சவுத் இந்தியானா கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருப்பாங்க, நார்த் இந்தியானா கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கணக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்களில் வந்து நிறைய வெளிநாட்டுக்காரங்களை தான் என்னால் பார்க்க முடியுது. வீடு இல்லாமல் ஒரு சிலர் பார்க்க முடியுது. ஆனால் வந்து நம்ம ஊர்லலாம் வீடு இல்லாமல் இருக்கிறது பரவாயில்ல, குளிராது, இங்கனால அப்படியே இருந்துக்கலாம். ஆனால் குளிர் பிரதேசங்களில் வீடு இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையானது. ஏன்னா இந்த மாதிரி ஜாக்கெட்டு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வீடு வாங்குறதுக்கே வந்து காசு ஜாஸ்தி ஆகும். அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கணும். அட்லீஸ்ட் சுமாராவது ஒரு வேலை இருந்தால் தான் அவங்களால சர்வே பண்ண முடியும். அதுவும் குளிர் பிரதேசங்களில் வாழ்கிறது வந்து உண்மையிலே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ மார்ச்லேயே வந்து ஓரளவு குளிராக தான் இருக்குது. நான் இப்போ கிளம்பும்போது பார்த்தேன் 6 டிகிரி செல்சியஸ்ன்னு காமிச்சிது. நம்ம ஊரில் சப்போஸ் கோயம்புத்தூர் மாதிரியான ஊர்களில் ஒரு 10 மணிக்கு ஒரு 33, 32 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இங்கே வந்து 6 டிகிரி செல்சியஸ்னால் யோசிச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு. நைட்டு போகும்போது அது இன்னும் சேலஞ்ச் ஆகும். ஸோ ஒரு நாள் நல்லாயிருக்கு. லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்டால் தெரியல. இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்து பார்க்கணும். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர் கனவாக இருக்குது. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தங்கெல்லாம் வந்து நியூயார்க்கில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய வாழ்நாள் லட்சியம். வீட்டில் இருந்த எல்லா சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு அவங்களும் அவங்களோட ஒய்ஃபும் நியூயார்க்கில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க, வேலை பார்க்குறாங்க. நான் முதல்ல வேலை பார்த்த ஒரு கம்பெனி HCLல ஒரு ப்ராஜெக்டில் இருந்தேன். அந்த ப்ராஜெக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கு தான், ராச்செஸ்டர் அப்படின்னு ஒரு ஊர். ஸோ நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, புதுசாக இருக்குது. ஸோ ரொம்ப வல்லரசான நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து தலை சிறந்து விளங்குமான்னு கேட்டால் தெரியல. நிஜமாக தெரியல. ஏன்னா வியட்நாம் ஆர் தாய்லாண்டில் நான் இன்னும் ஜாலியாக இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரோடு கிராஸ் பண்ணுற சிம்பிள் அது. இன்னைக்கு காலையில் ஒரு ஹாட் சாக்லேட் குடித்தேன், 200 ரூபா. தாய்லாண்டில் எப்போ போனாலும் நான் ஒரு 7-Elevenல வந்து ஒரு மாதிரியான கோகோனட் புட்டிங் மாதிரியான ஒரு கேக் இருக்கும். கேக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரெட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் சாப்பிடுவேன். அது வந்து
எனக்கு தெரிஞ்சு அங்கே 50 ரூபான்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் அது 25 ரூபா, இங்கே அது 250 ரூபா. ஸோ செலவு பயங்கரமாக தான் ஆகுது. அப்பப்போ வந்துட்டு போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து செலவுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டேக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செலவு பண்ணிக்க வேண்டியதான். ஸோ என்னுடைய பிளானை நான் எப்படி பிரிச்சுருக்கேன் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு சும்மா அந்த மாதிரி ஒரு வாக் ஒரு மணி நேரம் போயிடும். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து லேப்டாப்பில் ஏதாவது வேலை பார்ப்பேன். அப்புறம் ஒரு 12-1 மணி ஆகும். அப்படியே வந்து நான் ஒரு டிக்கெட் எடுத்திருக்கேன். அந்த டிக்கெட்டை வச்சு டோட்டல் நியூயார்க்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக சுற்றி பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா பக்கத்தில் நியூ ஜெர்சி இருக்குங்கிறாங்க, லாங் ஐலாண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துக்கும் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். நான் மொத்தம் 4 நாள் வந்து நியூயார்க்கில் இருக்கேன். நான் புதன்கிழமை வந்தேன், இன்றைக்கி வியாழக்கிழமை. வியாழன் நைட்டு, வெள்ளி நைட்டு, சனிக்கிழமை நைட்டு தங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபிலடெல்ஃபியா அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு நான் போயிடுவேன். ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே ஊரில் எவ்வளோதான் உலகின் தலைநகரம், மோஸ்ட் வாண்டட் சிட்டி ஆஃப் த வேர்ல்டு, கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு என்ன தான் சொன்னாலும் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அந்த ஊர் போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபிலடெல்ஃபியா போய் ஒரு 2 நாள் இருக்கிறேன். இதே தான் நான் வந்து ஜப்பான் ட்ரிப்லையும் பண்ணேன். ஜப்பான் போனேன், டோக்கியோவில் 6 நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் டோக்கியோ முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தைவானில் இருந்தேன். தைவானில் நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, தைவானோடைய சாட்டர்டே நைட்டு நான் வந்து ரூம் புக் பண்ணல. ஸோ திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 800 ரூபாய்க்கு தங்கியிருந்தேன் அப்படின்னா, அதே இடம் அதே பெட்டு 2500 ரூபான்னு மாறிடுச்சு சனிக்கிழமை நைட்டு. எவன்டா 2500 ரூபா கொடுத்து தங்குவான் அப்படின்னு நினச்சி, தைவான் பக்கத்தில் இலான்னு ஒரு இடம் இருக்குது, இலான் போயிட்டு, தைவான்லேருந்து இலான் போய் இலானில் தங்கிட்டு இலானில் சுற்றி பார்த்துட்டு இலானில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு அடுத்த நாள் ரிட்டர்ன் வரும்போது கூட எனக்கு அவ்வளோ செலவாகலை. ஸோ அந்த மாதிரி எந்த பெரிய ஊர் போனாலும் அது பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு ஊரும் போய் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போது நான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த விதத்தில் ஃபிலடெல்ஃபியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது லைட்டாக ஒரு ஹாட் சாக்லேட் மாதிரி ஆர் காஃபி மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு லைட்டாக குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போகலான்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூஎஸ் சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ மொதல் 2 நாள் புதுசாக இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்புறம் வந்து இந்த மேன்ஹேட்டனில் வந்து ஆக்சுவலாக யூஎஸ்ங்கிறது மேன்ஹேட்டன் அண்ட் லாங் ஐலாண்ட், இது ரெண்டோடைய நியூயார்க்குங்கிறது மேன்ஹேட்டன் லாங் ஐலாண்டு ரெண்டோடைய சேர்ந்தான ஒரு ஜாயிண்ட் தான். ஸோ மேன்ஹேட்டனில் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான இடமா இருக்கிறது இந்த விண்ணை தாண்டி வருவாயா பிரிட்ஜு. நம்ம அது விண்ணை தாண்டி வருவாயா பிரிட்ஜுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், பட் அது வந்து அங்கே ஏதோ ஒரு பிரிட்ஜு சொன்னாங்க, எனக்கு பேர் மறந்து போச்சு. ஸோ ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக நடந்து போகலாம், நல்லா சுற்றி பார்க்கலாம். நடந்து சப்போஸ் நீங்கள் போகிறீங்க, அங்கே எதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது சாப்பிட்றக்கோ ஒரு குடிக்கிறக்கோ எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு எதுவும் கிடையாது. மேபி ஒரு 1-2 இந்த தொப்பி கடை இருக்குது, அது ஏதாவது 1-2 சாவனீர்ஸ் விற்கிற இடம் இருக்குது. அது தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இது அந்த ஐகானிக் வந்து விண்ணை தாண்டி வருவாயா ஷாட்டு, மேலேருந்து கீழே பேன் பண்ணுற மாதிரி. பக்கத்தில் இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது வண்டிகள் போகிறதுக்கு. எங்களுக்கு கீழே ஒரு பிரிட்ஜ் இருக்குது வண்டி கிராஸ் ஆகிறதுக்கு. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா கப்பல் போய்கிட்டு இருந்துச்சு, போட்டு மாதிரி ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த பிரிட்ஜ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நீங்களே பார்க்கலாம், ஒரு கண்டெய்னர் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது சிமெண்ட் மாதிரியான சாண்டு மாதிரியானது கேரி பண்ணக்கூடிய கண்டெய்னர்னு நினைக்கிறேன் அது. ஸோ ஒரு 2 மணி நேரம் ஓரளவுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும்.
சப்போஸ் நீங்கள் யூஎஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 4 நாள் இருக்குது அப்படின்னா, டெஃபினட்டாக நான் போகக்கூடிய இடங்கள், நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டைம் ஸ்கொயர் இருக்கும், அப்புறம் இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ஹாய். ஸோ நான் இப்போ வந்து புரூக்லின் பிரிட்ஜில் இருக்கேன். ஸோ வினய் தாண்டி வருவாயா இன்னும் நிறைய படங்கள் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நியூயார்க்லேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்தால் கரெக்டாக இந்த பிரிட்ஜோட ஸ்டார்டிங்க்கு வந்துடணும். ஒரு நல்ல வியூ இருக்குதுன்னு கூட சொல்லலாம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்ட் பக்கத்தில் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போக போகிறோம். என்னுடைய நியூயார்க் ட்ரிப்பில் முதல் நாள் ஃபுல்லாக நியூயார்க் சிட்டி, டைம் ஸ்கொயர், எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இன்றைக்கி என்னுடைய 2வது நாள் புரூக்லின் பிரிட்ஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போவேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவுட்டர் ஆஃப் நியூயார்க், நியூ ஜெர்சி அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கேன். கடைசி நாள் சாட்டர்டே அப்படியே சும்மா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஏதாவது 1-2 இடம் சுற்றி பார்த்துட்டு பஸ்ஸில் ஏறி பஸ்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பஸ் மூலமாக சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நியூயார்க்கில் இருக்கிற என்னுடைய 4 நாள் பிளான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபிலடெல்ஃபியா சுற்றி பார்க்க போகிறேன். 2 நாள் தான், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு முக்கியமான இன்புட் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னுடைய டோட்டல் நியூயார்க் ட்ராவலை ரொம்பவே சேவ் பண்ணது எது அப்படின்னா, நான் ஒரு 7 டே பாஸ் எடுத்தேன். 7 டே பாஸில் கிட்டத்தட்ட அது ஒரு 4000 ரூபான்னு சொல்லலாம். இந்த ஊருக்கான ட்ராவல் எக்ஸ்பென்சஸை என்னுடைய முதல் நாள்லேயே கிட்டத்தட்ட அந்த 4000 ரூபாயுமே நான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த 4000 ரூபா வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் 7 நாளைக்கு. நான் 4 நாள் தான் இருக்கேன். ஒரு ட்ரிப்போட மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $3 சொல்கிறாங்க, அதாவது 180 ரூபா. நீங்கள் ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அடுத்த ஸ்டேஷனில் இறங்குனீங்கனாலும் அது வந்து அந்த 180 ரூபா பக்கத்தில் வருது. 180னா லைக் $3 கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபான்னு கூட சொல்லலாம். ஸோ 12 ட்ரிப்பு எடுக்கிறதுக்கு சமம் அது. ப்ளஸ் அந்த ஏர்போர்ட் ஃபேர் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு பாஸ் எடுத்ததுனாலே நான் எங்கே போய் எங்கே இறங்கினாலும் இந்த ஒரு 4 நாளைக்கு நான் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா செலவு பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படி தான் என்னுடைய ட்ராவலை நான் பிளான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் நியூயார்க் வரீங்க அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து இறங்கி ஜமைக்கான்னு ஒரு ஸ்டேஷன் வருவீங்க. ஜமைக்கா ஸ்டேஷனில் நீங்கள் இந்த $44 பாஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாஸ். நீங்கள் ஒரு 2-3 நாள் மட்டுமே இருந்தீங்கன்னா கூட இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.